வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 27வது பாட்டு பார்க்க போறோம். குடவாயில் கீரத்தனார் எழுதிய பாடல் நெய்தல் திணை சார்ந்தது. ரொம்ப அழகான பாட்டு. ஒரு அழகான டிராமா பாட்டுல இருக்கு. தலைவன் சிறைப்புறமாக மறைந்திருக்கிறான். அந்த மறைஞ்சிருக்கிற அவனை பார்த்துட்டு தலைவியும் தோழியும் பேசிக்கிறாங்க. மெயினா தோழிதான் பேசுறா. தோழி சொல்றா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்மளதானே அம்மா போய் அங்க நெய்தல் பூக்கள் நிறைய மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் பறிச்சுட்டு வர்றதுக்கு அனுப்புவா. ஆனா ஏன் இன்னைக்கு போக 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 சொல்லவே இல்லையே, ஏன் நம்மள போக சொல்லல? நம்ம ஒண்ணும் தலைவனை கூட பாக்கலையே, நேத்தி முந்தானத்தெல்லாம் நம்ம நேத்திக்கு இங்க விளையாடினோம். நானும் நீயும் வண்டுகள்லாம் ஓட்டி அப்படித்தானே விளையாடிட்டு இருந்தோம். நம்ம ஒண்ணும் யாரையும் பார்க்கலையே. அப்படி நம்ம யாரையாவது பார்த்து நம்ம ஏதாவது கறந்து மறைந்து ஏதாவது செய்திருந்தால் அது நிச்சயமாக ஏன்னா கடற்கரை சோலை, அது யாராவது பார்த்து போய் நிச்சயம் சொல்லிடுவாங்க வீட்டுல. அதனால அப்படி ஒண்ணும் நடக்கலையே. அப்ப ஏன் அம்மா இன்னைக்கு நம்மள இவ்வளவு பூக்கள் நெய்தல் பூக்கள் பூத்திருக்கு போய் பறிச்சுட்டு வான்னு சொல்லவே இல்லையே, ஏன் சொல்லல? அப்பனா என்ன, அவளுக்கு ஏதோ நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி தலைவி கிட்ட தோழி சொல்றா. அப்போ சிறைப்புறமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தலைவனுக்கு என்ன உணர்த்தப்படும் அப்படின்னா, சீக்கிரமாக இனிமேல் இதுவரைக்கும் இப்படி விளையாட வருவது கூட இனிமே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க. நீ எங்களை இப்படி பார்ப்பது போல பார்க்க முடியாது, எனவே ஆவணம் செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல். ரொம்ப அழகான பாட்டு. நீயும் யானும் நெருநல் பூவின் நுண்தாது உரைக்கும் வண்டினம் ஓப்பி ஒளி திரை வரிந்த வெண்மணல் அடைக்கரை கழி சூழ் காணல் ஆடியது அன்றி கறந்து நாம் செய்தது ஒன்றும் இல்லை. குண்டெனின் பறந்து பிறர் அறிந்தன்றும் இலரே. நன்றும் எவன் குறித்தனல் கொள் அன்னை கயந்தொரும் இர ஆர் இன குறுகு ஒலிப்ப சுரவம் கழிசேர் மருங்கின் கணைக்கால் நீடி கண் போல் பூத்தமை கண்டு நுண்பல் சிறு பாசடைய நெய்தல் குருமோ சென்று என கூறாதாளே. ரொம்ப அழகா இருக்கு. 10-12 வரி. நீயும் யானும், நீ தலைவி, இப்ப தோழி கூட்டுருக்கு, அதனால தலைவியே நீயும் யானும் நானும். நெருநல் நேற்று, நெருநல் என்பது நேற்றை குறிக்கும். பூவின் நுண்தாது உரைக்கும் வண்டினம் ஓப்பி, வண்டிகளை எல்லாம் ஓட்டி ஓட்டி விளையாடி கொண்டிருந்தோம். அந்த கடற்கரை காணல் சோலையில விளையாட வந்தோம். வண்டுகள் நிறைய, பூக்கள் நிறைய மலர்ந்திருக்கின்றன, மகரந்தங்களோடு இருக்கின்றன. அவற்றை தேன் உண்ணுவதற்காக வண்டுகள் வருகின்றன. எனவே அந்த வண்டுகளை எல்லாம் ஓட்டி ஓட்டி நாம் விளையாடி கொண்டிருந்தோம். ஒளி திரை வலித்த வெண்மணல் அடைக்கரை, திரை கொண்டு போட்டு விட்டு போன அங்க கடற்கரை சோலை அப்படிங்கறதுனால அலைக்கடல்கள் திரைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வைத்த வெண்மணல் அடைக்கரை, வெள்ளிய மணலாக இருக்கக்கூடிய அந்த மணல் மேடுகள்ல இந்த மாதிரியான வண்டுகளை ஓப்பி நாம் விளையாடி கொண்டிருந்தோம். கழி சூழ் காணல் ஆடியது அன்றி, உப்பங்கழிகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காணல் நிலை, அந்த காணலம் சோழிலே நம்ம இப்படி விளையாடியதை தவிர வேறு ஒன்றும் செய்யலையே. கறந்து நாம் செய்தது ஒன்றும் இல்லை. நாம் மறைமுகமாக அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எந்த வேலையுமே செய்யலையே, யாரையுமே நம்ம பார்க்கலையே, நேற்று பார்க்கல கறந்து ஒன்று நாம் செய்யலையே, மறைமுகமாக யாரும் பார்க்காத வண்ணம் நாம எந்த வேலையுமே செய்யலையே. உண்டெனின் பறந்து பிறர் அறிந்தன்றும் இலரே, அப்படி ஏதாவது நம்ம செய்திருப்போம் என்றால், இவ்வளவு பெரிய காணலம் சோலை ஓப்பன் ஏரியா தான் இல்லையா, அது குறிஞ்சி மாதிரி ஒரு மலை சரிவோ மலைகளுக்குள்ளேயோ அல்லது மரங்களுக்கு நடுவுலையோ கிடையாது. அது ஒரு பறந்துபட்ட வெளி. அங்க யார் எங்க நிக்கிறாங்க எல்லாமே தெரியும். ஈவன் காணலம் சோலையாகவே இருந்தாலும் கூட அது ஒண்ணும் அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய இடம் கிடையாது, குறிஞ்சி மாதிரி கிடையாது. அப்ப யார் வேணாலும் பார்த்திருப்பாங்க. நம்ம அப்படி ஏதாவது யாரையாவது பார்த்து பழகி பேசி இருந்தால் கூட யாராவது அதை பார்த்து போய் சொல்லியிருப்பார்கள். அப்படி எதுவும் நடக்கல. நன்றும் எவன் குறித்தனள் கொள் அன்னை, அப்ப என்ன அம்மாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே, என்ன நினைச்சிட்டு இருக்காவன்னு எனக்கு புரியலையே. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. டெய்லி போய் பூ பறிச்சுட்டு வாங்க பூ பறிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புவான். காணலம் சோலைகள்ல இருக்கக்கூடிய நெய்தல் மலர்களை பறித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புவாள். ஆனால் இன்றைக்கு சொல்லல, இப்படி சொல்லல, பூ பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லல. அப்போ சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது இவங்களுக்குள்ள சந்தேகத்தை தீர்த்துக்கிறது இல்ல, தலைவன் கேட்கும்படியாக சொல்லக்கூடியது இது. எவன் குறித்தனள் கொள் அன்னை, தெரியலையே, அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுலன்னு தெரியலையே. கயந்தோறும், ஆனால் இன்னைக்கு பார்த்து கயந்தோறும் அந்த காணலம் சோலைகள்ல இருக்கக்கூடிய அந்த குளங்கள் மாதிரி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆர் இனக்குருகு, இரவு மீன்களை, இறால் மீன்களை பிடித்து தின்னக்கூடிய குருகுகள் அங்கே ஓடி ஓடி மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. சுரவம் கழிசேர் மருங்கின்,
சுறா மீன் கூட அந்த கழிசேர், அந்த உப்பங்கழிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த காணலம் சோலையை ஒட்டி சுறா மீன்கள் கூட வரக்கூடியது உண்டு. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு கழி பகுதி அது. அந்த அதாவது முகத்துவாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அது வந்து ஆழமான பகுதி. கழிசேர் மருங்கின் கணைக்கால் நீடி, அங்கு ஆழமான பகுதி என்பதனால அங்கு நன்றாக நீண்ட நீண்ட தண்டுகளை உடையதாக கணைக்கால் நீடி, அந்த தாமரை, அல்லி, நெய்தல் போன்ற நீர்வாழ் தாவரங்களுடைய அந்த தண்டுகள் மிக நீளமாக வளர்ந்து கணைக்கால் நீடி கண் போல் பூத்தமை கண்டு, நம்முடைய கண்களைப் போலவே நெய்தல் மலர்கள் இப்பொழுது நிறைய பூத்திருக்கின்றன. நுண்பல சிறு பாசடைய நெய்தல் குருமோ சென்று என கூறாதோழி. இப்படி பாசடையில பசிய இலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கழிகள்ல நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. உங்கள் கண்களை போன்ற மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, போய் பறித்து கொண்டு வாருங்கள். ஏன் இது வரைக்கும் அம்மா சொல்லவே இல்லை? தாய் ஏன் நம்மள போய் பூ பறிச்சுட்டு வான்னு சொல்லல? இவ்வளவு நாளா சொல்லுவாதானே, நம்ம போய் பறிச்சுட்டு வருவோமே. நம்ம யாரையும் பார்க்கலையே, நம்ம யாரும் ரகசியமாக சந்திக்கவில்லையே, நம்ம நேற்று கூட வண்டுகளை ஓட்டிதானே விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி ஏதாவது தவறா செஞ்சிருந்தா யாராவது போய் சொல்லியிருப்பாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிராமாவை இங்க வந்து தோழி செஞ்சு பாக்குறா. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? ரொம்ப சிம்பிளான பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. சோ தோழி வந்து இச்சரிப்பக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்ப பூ பறிக்கவே அனுப்பாதவ இனிமே வேற எதுக்குமே அனுப்ப மாட்டா. காணலன் சோலைக்கு தாய் இனிமேல் அனுப்ப மாட்டாள். எனவே நீ தொடர்ந்து இதே போல ரகசியமாக வந்து இந்த மாதிரி சந்திக்க முடியாது, விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் இது. நல்லா இருக்கு இல்லையா? ஒரு தடவை படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். நீயும் யானும். நம்ம இன்னொரு பாட்டு படிச்சிருப்போம், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அதுல யானும் நீயும் எவ்வழி அரிதும் வரும். இந்த பாட்டுல நீயும் யானும் அப்படின்னு வருது. இங்க தோழி தலைவியை நீயும் நான் ஆகிய தோழியும் அப்படின்னு சொல்றா. நெருநல் பூவின் நுண் தாது உரைக்கும் வண்டினம் ஓப்பி ஒளி திரை வரித்த வெண்மணல் அடைக்கரை கழிசூழ் காணல் ஆடியது அன்றி கறந்து நாம் செய்தது ஒன்று இல்லை. உண்டெனின் பரந்த பிறர் அறிந்தன்றும் இலரே. நன்றும் எவன் குறித்தனள் கொள் அன்னை கயந்தொரும் இர ஆர் இனக்குறுகு ஒலிப்ப சுரவம் கழிசேர் மருங்கின் கணைக்கால் நீடி கண் போல் பூத்தமை கண்டு நுண்பல் சிறு பாசடை நெய்தல் குருமோ சென்று என கூறாதாளே. குருமோன்னா பறித்து கொண்டு வாருங்கள், பூக்களை பறித்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஏன் சொல்லவில்லை? அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை கேட்பது போல கேட்கிறாள். நிச்சயமாக இது வந்து அம்மா மனசுல வேற ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இனி இப்படி சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி தோழி சொல்வதை போல, குறிப்பால் உணர்த்துவதை போல இருக்கக்கூடிய பாடல். அழகா இருக்கு இல்லையா? ஆமா. அடுத்தது சரி, அடுத்த பாட்டு போலாம். 28 பாலை பாட்டு. முதுகூற்றனார். பாலை அப்படிங்கிறது வந்து இங்க பாலையில் யாரும் உடல் போக்கெல்லாம் போகல. தலைவன் பொருள் வழியில் பிரிந்து போயிருக்கிறான், பொருளீட்டுவதற்காக பிரிந்து போயிருக்கிறான். ஆற்ற முடியாத தலைவியை தோழி ஆற்று வைக்கிறாள். அப்போ தலைவி சொல்றா, பழக ஆரம்பிக்கும் போது அவன் என்கிட்ட எப்படி பழகினான், என்னுடைய கைகளை எடுத்து தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டு என்னுடைய தலையை நீவி அன்னை போல பேரன்போடையவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் இல்ல. ஆனா இன்னைக்கு பாரு, ஒரு கல்வனை போல என்னுடைய மனதை கொள்ளை கொண்டு ஓடி ஒளிந்து விட்டான், எங்கேயோ போயிட்டான், இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்பது போல இந்த பாடல் இருக்கு. என் கை கொண்டு தன் கண் ஒற்றியும் தன் கை கொண்டு என் நல்நுதல் நீவியும் அன்னை போல இனிய கூறியும் கள்வர் போல கொடியன் மாதோ மணி என இழி தரும் அருவி பொன் என வேங்கை தாய ஓங்குமலை அடுக்கத்து ஆடுகழை நிவந்த பைங்கண் மூங்கில் ஓடுமழை கிழிக்கும் சென்னி கோடு உயர் பிறங்கள் மலை கிழவோனே. முதல்ல வரக்கூடிய 4 வரி அவனுடைய இயல்பை சொன்ன வரி. அடுத்து வரக்கூடிய 4 வரிகள்ல அந்த மலை நாட்டவனுடைய, அந்த தலைவனுடைய மலை நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிற வர்ணனை தான் வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, ஆனா அழகான ஒரு வர்ணனை இருக்கு. மணி என இழி தரும் அருவி, இது நம்ம பல பாடல்கள்ல பார்த்த ஒரு ஓமைதான். தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு டீப் ப்ளூவா அந்த தண்ணியினுடைய நிறம் தெரியும் இல்லையா, வானத்தினுடைய நிறம் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு டீப் ப்ளூவாவோ அல்லது இன்னும் கொஞ்சம் கருமை கூடி தெரியும். அது மணி போல இருக்கிறது பார்ப்பதற்கு. மணி என இழி தரு அருவி, மணிகள் அப்படியே கொத்து கொத்தாக விழுவதை போல அருவி விழுகிறது. அருவி விழுவதை பார்ப்பதற்கு அந்த நீல மணிகள் விழுவதை போல ஒரு காட்சி தெரிகிறது. பொன் என வேங்கை தாய,
அங்க நிறைய வேங்கை மரங்கள் மலர்ந்திருக்கின்றன. அவற்றினுடைய மஞ்சள் மலர்கள் பொன் பூத்தது போல காட்சி அளிக்கிறது. அந்த மரம் அழகான அருவி கொட்டக்கூடிய மலை, வேங்கை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மரம் மலை அது. அதனால பொன் பூத்தது போல வேங்கை மரங்கள் பூத்திருக்கின்றன. அந்த ஓங்கு மலை அடுக்கத்துல அந்த பாறைகளை உடைய அடுக்கங்களை உடைய அந்த மலையில நிறைய மூங்கில்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆடு கழை நிவந்த பைங்கண் மூங்கில், நன்றாக உயர்ந்து உச்சி வரைக்கும் போவதாக மூங்கில்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆடுகண்ணா அதனுடைய அந்த மூங்கில்ல வந்து கண்ணு இருக்கும் இல்லையா, நடுவுல ஒரு கணு மாதிரி இருக்கும். ஒரு அதனுடைய செக்ஷனுக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும். பெரும்பாலும் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்து அந்த கால் வச்சுதான் அதுல ஏறுவாங்க. அப்புறம் அதுல இருந்து ஏணி செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அது பெரும்பாலும் அப்படி பற்றி ஏறுவதற்கு அந்த மூங்கிலுடைய கணுக்கள் பயன்படும். அப்ப பைங்கண் மூங்கில், ஆடு கழை நிவந்த பைங்கண் மூங்கில் ஓடு மழை கிழிக்கும். ஓடு மழை கிழிக்கும். அவ்வளவு உயர்ந்த மூங்கில் வந்து நல்லா ஹைட்டா வளரும் இல்லையா, அதுவும் மலையில வேற அது வளர்ந்திருக்கு. அதனால இயற்கையில இருந்தாலே நல்லா ஹைட்டா இருக்கும். இப்ப மலையினுடைய அடுக்கங்கள்ல பாறைகளுக்கு நடுவில் வளர்ந்திருக்கும் பொழுது அது இன்னும் வேகமாக ஓங்கி வளர்ந்து மழை கிழிக்கும். மழைனா இங்க வந்து மேகங்கள். ஓடு மழைனா ஓடுகின்ற மேகங்கள். மேகங்களுடைய உச்சியை போய் தொடுவதை போல அது நடக்காது. ஆனால் அது மூங்கில் உச்சி வளர்ந்திருக்கும் போது மேல மேகங்கள் படர்ந்திருக்கின்றன. அது அதனுடைய கழுத்தை போய் கிழிப்பது போல காட்சி அளிக்கிறது. மழை மேகங்களுடைய கழுத்தை தொடுவதை போல, சென்னின கழுத்தை தொடுவது போல, அதனை கிழிப்பது போல ஒரு காட்சியை அது தருகிறது. கோடு உயர் திறங்கள், அந்த அளவிற்கு உயர்ந்த சிகரங்களை உடைய மலை நாட்டை சேர்ந்தவனாகிய மலை கிழவோன், அந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவன் முதல்ல பழகும் போது என்ன சொன்னான் நம்ம கிட்ட, இப்ப எப்படி பண்றான் பார். இப்ப வந்து பொருள் வயிறோ ஏதோ ஒரு வினை வயிறோ அவன் பிரிந்து போயிருக்கிறான். ஆனால் முன்பு சொன்னது போல இல்ல அல்லவா, முன்பு அப்படி சொல்லலையே, என்ன அன்னை போல இருப்பேன் தானே சொன்னான். ஆனால் இன்றைக்கு அப்படி என்னை விட்டுட்டு என்னுடைய மனதையும் கொள்ளை கொண்டு அவன் போய்விட்டான். ஒரு கள்வன் எப்படி பொருளை திருடி கொண்டு போய் விடுவானோ அது போல போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்றான். அது முதல் 4 வரி. என் கை கொண்டு தன் கண் ஒற்றியும், என்னை பார்த்து அப்படி பழக நாட்கள்ல என்ன பண்ணான், என்னுடைய கையை எடுத்து அவனுடைய கண்கள் எல்லாம் ஒற்றிக்கொண்டு நீ உன்னை பிரிந்தால் உயிர் தரியேன் என்று பல வசனங்களை சொல்லியிருப்பான். என் கை கொண்டு தன் கண் ஒற்றியும், தன்னுடைய கண்கள்ல ஒற்றி கொண்டான். நீ வந்து தெய்வமே கொடுத்த பரிசு, தெய்வமே என்னை உன்னிடம் சேர்த்து வச்சது, நிறைய காதல் வசனங்களை சொல்லியிருப்பான். தன் கை கொண்டு என் நல்நுதல் நீவியும், தன்னுடைய கைகளை கொண்டு அவன் என்னுடைய நுதல் நெற்றியையும் என்னுடைய தலையையும் கோதி விட்டு, ரொம்ப அன்பான ஒரு செய்கை, தலையை கோதி விடுவதை போல நீவி விட்டு என்னை ரொம்ப அன்பான ஒரு முறையில பார்த்து கொண்டான். அன்னை போல இனிய கூறியும், என் அன்னை எப்படி என்னிடம் இனிய வார்த்தைகளோடு அன்பாக பேசுவாளோ, கருணையோடு பேசுவாளோ, அது போன்ற கருணையோடு தான் அவன் என்கிட்ட பேசினான். அதனாலதான் நானும் மயங்கினேன். அவனை வந்து அவனோடு கிளம்பி வந்தேன், இல்ல அவனை திருமணம் செய்து கொண்டேன், இதோ ஒண்ணு. ஆனால் இப்பொழுது அவன் எப்படி இருக்கிறான், இப்ப அவனுடைய இதுவே மாறி போச்சு, அவனோட முகமே வரையாயிடுச்சு. இப்போ கள்வர் போல கொடியன் மாதோ, இப்பொழுது அவன் கல்வன் போல அல்லவா மாறிவிட்டான். அன்னை போல இனிய மொழிகளை பேசியவன் ஒரு கல்வனுடைய வேலை என்ன, யாரும் அறியாமல் உள்ளே புகுந்து அவனுக்கு உரிமை இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவது. அதுக்கப்புறம் அவனுடைய எங்க இருக்கிறான் என்னன்னே தெரியாது, அவனை பிடிக்கவும் முடியாது. அது போல என்னுடைய மனதை திருந்தி கொண்டவனாகியவன் இப்பொழுதே விட்டுட்டு போயிட்டான். ஒரு கல்வனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒண்ணும் கிடையாது. இவன் கல்வன் போல இப்படி ஆகிவிட்டானே, ஆனால் நான் முதல்ல பார்த்தவன் அவன் இவன் இல்லையே அப்படின்னு சொல்லி பிரிவு ஆற்றாமல், இங்க வந்து அவள் பிரிவு ஆற்றாமல் சொல்கிறாள். அவள் வந்து தலைவனை குறை சொல்லல, தன்னுடைய துன்பத்தை தாங்க முடியாததுனால அவன் இப்படிலாம் அன்னை போல பேசியவன் நான் பிரிவு ஆற்றாமல் வருந்துவேன் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்காமல், ஒரு கள்வன் திருடி கொண்டு போவதை போல என்னுடைய மனதை திருடி கொண்டு போய்விட்டானே, இதுதான் அவனுடைய இயல்பா அப்படின்னு கேட்பதை போல இந்த பாடலை முதுகூற்றினார் அமைத்திருக்கிறார். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா. பிரிவின் கண் ஆற்றாள் ஆகிய தலைவிக்கு தோழி சொல்லியது குறை நயப்புமாம். அதாவது குறை நயந்து இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறான். உன்னை வந்து அவன் அப்படிலாம் தானே பாத்துக்கிட்டான், உன்னுடைய தலையெல்லாம் நீவி உன்னுடைய அன்னை போலதானே அவன் இருந்தான், அதனால வந்து இப்ப கல்வன் போல அவன் போயிட்டான், அதுதான் திரும்பி வந்துருவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்வதை போல வந்து இங்க வந்து அவ சொல்றான். முன்பு தலைவனது குறையை போக்குவதற்காக உடன்பட்ட தோழி தலைவியிடம் சென்று அவள் ஆராய்ந்து உணருமாறு குறிப்பார் கூறுவது. சரி, 2 விதமான ஒரு துறையும் இங்க சொல்றாங்க. சோ இதுதான் இந்த பாடல். முன்பு அப்படி இருந்தான், அவன் காதலிக்கும் போது இப்படி இருந்தான், இப்பொழுது கற்பு காலம் வந்து விட்ட பிறகு அவன் ஒரு கல்வனை போல விட்டு விட்டு போய்விட்டான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறான். சோ ஒண்ணும் பண்ண முடியாது, பொறுத்திருந்து
காத்திருந்து அந்த காத்திற்கு ஆற்றியிருக்க வேண்டும், அவ்வளவுதான். சோ அதுதான் இந்த பாடல். என் கை கொண்டு தன் கண் ஒற்றியும், தன் கை கொண்டு என் நல்லுதல் நீவியும், அன்னை போல இனிய கூறியும், கள்வர் போல கொடியன் மாதோ, மணி என இழி தரும் அருவி, பொன் என வேங்கை தாய ஓங்குமலை அடுக்கத்து, ஆடு கழை நிவந்த பைங்கண் மூங்கில், ஓடு மழை கிழிக்கும் சென்னி, கோடு உயர் பிறங்கள் மலைக்கிழவோனே. பாட்டு படிச்சாலே புரியுது இல்லையா? நமக்கு ஏற்கனவே நம்ம குறுந்தொகை படிச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஒரு 400 சொல்ற பாட்டு படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியுது. அதனால ஈஸியா இருக்கு நற்றிணை படிக்கிறது. உண்மையாவே நற்றிணை கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இன்ஃபேக்ட் குறுந்தொகையை விடமே கூட அது ஈஸியா தான் இருக்கு. பரவாயில்ல. சரி, அடுத்த பாட்டு போலாமா? அடுத்த பாட்டு வந்து பாலை 29 பாலை. ஒரே நிமிஷம் தண்ணி குடிக்க. போல 29 பாலை தாய் கூற்று. இது பெரும்பாலும் செவிலி கூற்றா வரும். இந்த பாட்டு ஒரு வித்தியாசமா தாய் கூற்றா வந்திருக்கு. இப்போ தலைவனும் தலைவியும் உடன்போக்கு செய்து கிளம்பி போயிட்டாங்க. சங்ககாலம் உடன்போக்க தவறா கருதிய காலம் அல்ல. நிறைய உடன்போக்கு பாடல்கள் நம்ம படிச்சுட்டோம் இது வரைக்குமே. செவிலி வருந்தி கூறுவது, தோழி வருந்தி கூறுவது, அல்லது எதிர்கண்டோர் வருந்தி கூறுவது, எல்லாமே அவங்களுடைய வழிநடையினுடைய வருத்தத்தை தான் வருந்தி சொல்லுவாங்களே ஒழிய இப்படி போலாமா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி போகலாமா, போவது நியாயமா அப்படின்லாம் யாரும் கேட்கல. அப்படி பாக்குற பாட்டு எதையுமே நம்ம பார்க்கல இது வரைக்கும். சோ சங்க காலத்துல உடன்போக்கு என்பது மிக இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூக விதியாகவே இருந்திருக்கு. இப்போ இந்த பாட்டுலயும் அந்த தலைவி அப்படி கிளம்பி போயிட்டா. அப்போ தோழி சொல்லி செவிலிக்கு தெரிஞ்சு செவிலி வந்து நற்றாய்க்கு சொல்லியிருப்பா, இல்ல வீட்டுல அவ இல்ல, அவ கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. அந்த செய்தி தெரிந்தவுடன் நற்றாய் வந்து கவலைப்படுறா. தாய் வந்து இங்க கவலைப்படுறா. அவளை வந்து இருக்க அணைச்சிக்கிட்டு இருந்த என்னுடைய கைகள் கொஞ்சம் தளர்ந்தது. ஏதோ ஒரு நாள், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவளை அணைத்துக் கொண்டிருந்த கைகளை நான் சற்று தளர்த்தினேன். அதுக்கே என் மேல உங்களுக்கு அன்பு இல்லையா என்று சொல்லி அவள் வருந்தி அழுதாள். அந்த அளவிற்கு என்னை விட்டு நீங்காத அன்புடையவளாக இருந்தவள் அவள். கொஞ்சம் கூட என்னுடைய பிரிவை நான் கொஞ்சம் அப்படி நகர்ந்துடக்கூடாது, அந்த மாதிரி என்னோட ஒட்டிக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்பொழுது மிக கொடுமையான வழிகளை உடைய ஒரு புலி வந்து புலியினுடைய ஜோடியில பெண் புலி கன்று ஈன்று இருக்கிறது, புலிக்குருடை ஈன்று இருக்கிறது. அது பசியோட உட்கார்ந்துருக்கு. கன்றி அதாவது குட்டி போட்டிருக்கு ஒண்ணு, 2வது பசியோடவும் இருக்கு. அதனால ஒரு நல்ல இரையை தேடி ஆண் புலி அங்கு இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பெண் புலி வந்து கருவுற்று ஈன்று இருப்பதனால அதற்கும் சேர்த்து உணவு கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆண் புலி அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாலை வழியாக இவர்கள் போயிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அப்போ அது எவ்வளவு கொடுமையான ஒரு வழி. இந்த வழியில போய் அவங்க போவாங்களா? இந்த வழியை தாண்டி பத்திரமாக அவர்கள் போய்விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல சொல்றான். அது என்னவோ தெரியாது, எல்லா பாலைத்தனி பாடல்களுமே உடன்போக்கு போகக்கூடிய வழி என்பது மிக கொடுமையான ஒன்றாக மட்டுமே சித்தரிக்கப்படுகிறது. அது என்ன, அதுல பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்பது, காதல்ல இருந்து நீங்க கற்புக்கு மாறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான செயல் அல்ல. நீங்க நினைப்பது போல அது ஒரு ஈஸி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு உள்ளுரையாக சொல்லப்பட்டதாகவும் அது இருக்கலாம். ஏனென்றால் எல்லா பாலைத்திணை பாடல்களும் நல்ல முல்லைத்திணையிலிருந்து கிளம்பி போவாங்க. குறிஞ்சியில தான் பெரும்பாலும் காதல். குறிஞ்சியில காதலிக்கிறவங்க தான் இப்படி பாலை வழியா போறாங்க. நெய்தல்ல காதலிக்கிறவங்க எங்க பாலை வழியா போறாங்க போல. சோ நான் எல்லா உடன்போக்கு பாடல்களும் திணையின் வழியாக மட்டுமே நிகழ்கின்றன. அதாவது அதனுடைய கருப்பொருள் பிரிதல் நிமித்தம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டா வருத்தமா இருக்கு அப்படின்னு எழுதலாம். ஆனால் ஒரு வெண்காட்டின் வழியாக அவர்கள் போவதாக ஒரு சித்திரத்தை மட்டும்தான் சங்க புலவர்கள் அளிக்கிறார்கள். அது அப்படி ஏன்னு தெரியல. அது ஒருவேளை இப்படிதான் எழுதப்படணும் அப்படிங்கிற ஏதாவது சங்கத்தினுடைய விதியாக கூட அது இருந்திருக்கலாம். சோ இந்த பாட்டிலையும் அதேதான். அவர்கள் இருவரும் இது போல ஒரு கொடுமையான காட்டு வழியை கடந்து போகிறார்கள். எப்படி அவ தாங்கிப்பாத அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நினைக்கிறான்.
பெரும்பாலும் திருமணம் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம அம்மாவோடவே தான் கிளிங் டு ஒர்க். அம்மாவை விட்டு விடா எல்லா பொண்களும் அப்படிதான் நினைப்பாங்க. அம்மா விட்டுட்டு நம்ம எப்படி இருக்க போறோம் கல்யாணம் ஆன பிறகு? அம்மாவை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியுமா? ஒரு நாளாவது அம்மா இல்லாம நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாருமே புகுந்து வீட்டுக்குள்ள வருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நாளாவட்டத்துல நம்ம வீடு கடமைகள் அப்படி இப்படின்னு வரும்பொழுது அம்மா மேல பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த பெரியவ நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, நமக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சிட்டதுனால. சோ அதனால இங்க அம்மா வந்து அதை நினைச்சு வருத்தப்படுறா. என்னுடைய பிரிவை துளி கூட தாங்காதவளாகிய அவள் இப்பொழுது எப்படி இந்த வழியில போவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ரொம்ப அழகான பாட்டு, உணர்வு பூர்வமான ஒரு பாடல். நின்ற வேனில் உழந்த காந்தள் அழல் அவிர் நீள் இடை நிழலிடம் பெறாது ஈன்று கான் மடிந்த பிணவு பசி கூர்ந்தென மான்ற மாலை வழங்குனர் செகிய புலி பார்த்து உறையும் புல் அதர் சிறு நெறி யாங்கு வல்லுனள் கொல் தானே யான் தன் வனைந்து ஏந்து இளமுலை நோவ கொல் என நினைந்து கை நிகழ்ந்த அனைத்தற்கு தான் தன் பேரமர் மழைக்கண் ஈரிய கழுல பெய்ய உயிர்க்கும் சாயல் மை ஈர் ஓதி பெரும் மடத்தகையே. மடம்னா இளமையான அறியாமை மிகுந்தவள், இளைய இளமை பொருந்தியவள், மடப்பம் பொருந்தியவள். வையீர் ஓதி நல்ல நீண்ட அகல நல்ல அடர்த்தியான கூந்தல் இருக்கிறது அவளுக்கு. மையீர் ஓதி கருமையான அடர்த்தியான கூந்தல். அவ வந்து யான் தன் வனைந்து ஏந்து இளமுலை நோவக்கொள், நல்லா அவளுக்கு நன்றாக இப்பொழுது நல்லா வளர்த்தியா இருக்கா மகள், நல்லா வளர்ந்து நல்ல மார்பகங்கள் வளர்ந்து இருக்கக்கூடிய தன் மகளுடைய அழகையும் அவள் நினைச்சு பாத்துக்கிறாள். சோ ஆல்மோஸ்ட் அவளுக்கு பருவம் வந்தாச்சு, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்துக்கு அவ வந்துட்டா. அதனால அவ திருமணம் ஆகி போனதை பத்தி இவளுக்கு கவலை இல்லை, உடன்போக்கு ஒரு தலைவனோடு போனதை பத்தி கவலை இல்லை. அதனாலதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறா. அவಳು சின்ன குழந்தையா இல்லை, அவளுக்கு நன்றாக அவள் ஒரு பருவமடைந்த பெண் போல அத்தனை வளர்ச்சியும் அவளுடைய உடம்புல வந்து விட்டது. சோ ஒரு இணையோடு சேர வேண்டிய காலம் வந்தாச்சு, அதெல்லாம் தெரியுது. இதுல வந்து அந்த புலவர் இதெல்லாம் சொல்லல, ஆனால் அதையெல்லாம் பொருள்படும்படியாக அதை அவர் எழுதுகிறார். அழகா இருக்கு. அதனால்தான் தன் வனைந்தேந்து இளமுலை நோவக்கொள், அவளுடைய மார்புகள் அடரும்படியாக நான் அவளை இருக்க அணைத்துக் கொள்ளும் போது எங்கேயாவது அவளுக்கு வலிக்குமோ என்று சொல்லி என்னுடைய கைகளை கொஞ்சம் தளர்த்தி விடுவேன் என நினைத்து கை நெகிழ்ந்து அணைத்தற்கு, என்னுடைய கைகளை கொஞ்சம் நெகிழ்த்து கொண்டு அவளுடைய அணைப்பை கொஞ்சம் இருக்கத்தை விட்டேன் அப்படின்னா தன் பேரமர் மழைக்கண் கரிய கழுல, தன்னுடைய பெரிய அழகான மழைக்கண்கள், நிறைய இந்த மழைக்கன்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல வந்திருக்குங்கிறத நம்ம முன்னாடியுமே பார்த்தோம். கரிய கழுல, கண்கள் இருக்கக்கூடிய மையெல்லாம் கீழே இதுவாகும்படியாக வழிந்து ஓடும்படியாக அப்படி அவள் அழுவாள். கண்ணில் அப்படியே நீர் விட்டு உட்கார்ந்துருப்பான். நான் கொஞ்சம் என்னுடைய இறுக்கத்தை தளர்த்தினேன் என்றால் அம்மாக்கு மேல அன்பு இல்லை அப்படின்னு. வெய்ய உயிர்க்கும் சாயல், உடனே பெருமூச்செறிந்து அம்மாக்கு என் மேல அன்பு இல்லை, அதனாலதான் என்னுடைய இப்படி இருக்க அணைக்காமல் என்னை இப்படி மெதுவாக அணைக்கிறாள் என்று சொல்லி அவள் பெருமூச்செறிந்து கண்களில் நீர் வைப்பாள். ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வழியில எப்படி அவனோட போயிருக்கா, எப்படிப்பட்ட வழி அப்படிங்கறதா முதல்ல வரக்கூடிய 5 வரி. நின்ற வேணில், நின்ற வேணில் அப்படின்னா வேணில் மட்டும்தான் அங்க நிற்கும், வேற எதுக்குமே அந்த இடத்துல இடமே கிடையாது. அந்த அந்த பகுதியில, இந்த பாலைநில பகுதியில மழைக்காலமோ அல்லது காற்று காலமோ எதுவுமே கிடையாது. எப்பவும் வேணில் சுட்டெரித்து கொண்டே இருக்கக்கூடிய, வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. நின்ற வேணில முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் அப்படின்னு ஒரு பாட்டு, முதல் பாட்டு நினைக்கிறேன், முதல் பாட்டு. நின்ற சொல்லர் நிற்பது, அந்த வார்த்தையில் நிற்பானவன், என்மேல் விருப்பம் கொண்டவன் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா அவன் நின்ற சொல்லர் அப்படின்னு முதல் பாட்டுல பார்த்தோம். அது போல அதே மாதிரியான பொருள் தான் இங்க வருது. நின்ற வேணில், வேணில் மட்டும்தான் அங்க நிற்கும், வேற எதுவுமே அங்க இடம் கிடையாது, குளிர்ச்சியோ காற்றோ எதுவும் கிடையாது. நின்ற வேணில் உலர்ந்த காந்தல், காந்தல் மலர்கள் கூட உலர்ந்து கருகி போய் இருக்கின்றன, குளிர்ச்சி எதுவுமே இல்லை. அழல் அவிர் நீள் இடை, அப்படி நெருப்பு தகிப்பது போன்ற ஒரு வழி அது. அழல் நெருப்பு தகிப்பது போன்ற ஒரு வழி, காட்டு வழி, நீள வழி. கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிடும், மரங்கள் அடர்ந்துடும் பார்த்தா அதுவும் கிடையாது. அது வந்து நீள் இடை நிழலிடம் பெறாது, எங்கேயும் குறுங்காடு தான், சின்ன சின்ன புதர்கள் தான் இருக்கு, அதனால நிழல் பெருசா வராது. பெரிய மரங்கள், ஓங்கி வளர்ந்த மரங்கள் இருந்தாதான் நிழல் இருக்க முடியும். இங்க வந்து மரங்களே இல்லை, வற்றி பட்டு போன மரங்கள் அல்லது காய்ந்த மரங்கள், புதர் போல இருக்கக்கூடியதுல உங்களுக்கு நிழல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. நிழலிடம் பெறாது, நிழலே கிடையாது. ஈன்று கான் மடிந்த பிணவு பசி கூர்ந்தன, அங்க புலி ஜோடிகள் வசிக்கின்றன, அதுல பெண் புலி இப்பொழுது ஈன்று இருக்கிறது, குட்டிகளை ஈன்று இருக்கிறது. ஈன்று கான் மடிந்த பிணவு பசி, இப்ப நல்ல பசியோட இருக்கு.
இவ்வளவு நாளா அது சுத்திட்டு இருந்திருக்கும், தானே தேடி சாப்பிட்டிருக்கும். இப்போ குட்டிகளை ஈன்றிருப்பதனால அது எங்கேயும் அலைய முடியாது. அது குட்டிகளுக்கு காவலாக அங்கேயே படுத்திருக்கு. ஆனா அதுக்கு பசி நிறைய. அப்போ அதுக்கு உதவி செய்யும்படியாக மான்ற மாலை வழங்குனர் செறிய புலி பார்த்து உறையும் புல் அதர் சிறுநெறி. அப்போ அது தன் குட்டிகளை பாதுகாத்து கொண்டு படுத்திருக்க, அந்த வழங்குனர் சிறுநெறி, அந்த மக்கள் போயிட்டு வரக்கூடிய அந்த வழியில புலி பார்த்து கொண்டு நிற்கும், ஏதாவது ஒரு இறை கிடைக்குமா என்று உற்று பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழி. ஏற்கனவே வழியே கொடுமையானது. நிழல் இல்லாத வேணில் காலம். ஒரு புலி சாதாரணமா இருந்தாலே பயமா இருக்கும். இங்க 2 புலிகள், அதுல 2மே கொடுமையான பசியோடு இருக்கின்றன. அப்போ மனிதர்கள் போனால் தப்பிப்பது என்பது இயல்பான ஒன்று அல்ல, ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வழியில தாண்டி போறது அப்படின்னு. புலி பார்த்து உறையும் புல் அதர் சிறுநெறி. புல் மண்டி இருக்கக்கூடிய பாதையும் கிடையாது. பாதை இருந்ததுன்னா, சரியான பாதை இருந்தா மனிதர்கள் அடிக்கடி நடந்து போகக்கூடிய வழி பாதை இருக்குன்னு சொல்லலாம். புல் அடர்ந்து இருக்கக்கூடிய சிறுநெறி, அதுல பாதையை கண்டுபிடிச்சு போறதே கஷ்டம். பெரும்பாலும் காட்டுக்குள்ள வழி தவறிட்டா வழி கண்டுபிடிக்க முடியாது, எல்லா திசைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால காட்டுல வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால புல் அதர் சிறுநெறி, புல் மண்டி இருக்கக்கூடிய சிறு வழியில யாங்கு வல்லுநள் கொள் தானே. எப்படி அவ போவா? இந்த வழியா தானே போயிருக்கா அவனோட, அவனோட போனது இப்ப கவலை இல்லை. ஆனால் இந்த வழியை தாண்டி அவள் எப்படி போவாள்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி போவான்னு தெரியலையே, கவலையாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கே என்று சொல்லி தாய் இங்கே சொல்கிறாள். அதுதான் இந்த பாடல், பாலை தேநீர் பாடல். உடன்போக்கு பிரிவை உணர்த்தியதனால இது பாலையின் பார்ப்பட்டது. பெரும்பாலும் நம்ம தோழி செவிலி கூற்று தான் கேட்டிருக்கோம் பாலை திணையில. இது நற்றாய் கூற்றாக வரக்கூடிய பாடல். ஒரு சில நற்றாய் பாடல்கள் கூற்று பாடல்களும் இருக்கு. தலைவி பிரிந்து போன பிறகு பாடிய நற்றாய் பாடல்களாக சில பாடல்கள் இருக்கு. ஆனா அதே சமயம் அவ போய் கொடுத்தனம் நடத்துற அழகு போய் பார்த்துட்டு சொல்ற பாடல்கள் பெரும்பாலும் செவிலி கூற்றாதான் இருக்கும். ஏன்னா அவை நற்றாய் கிளம்பி போய் அங்க பார்த்ததா கதை பாடல்கள் இல்லை. அதே போல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெண் திரும்ப தன் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி பாடல்களும் இல்லை. தாய் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பாட்டெல்லாம் பார்ப்போம் இல்லையா? திரும்பி வர அம்மா வீட்டுக்கு வந்து வந்து இது பண்றது, அங்க கொஞ்ச நாளைக்கு பிள்ளை பத்திட்டு போறது, அல்லது ஏதோ ஒன்றுக்காக தாய் வீட்டுக்கு வருவது அப்படிங்கிற பாடல்கள் எதுவுமே இது வரைக்கும் நம்ம படிக்கல. எனக்கு தெரிஞ்சு குறுந்தொகையில நம்ம அது மாதிரி பாடல்கள் எதுவுமே படிக்கல. இன்ஃபேக்ட் வேற எந்த மாதிரி பாடல்கள் இருக்குன்னா, கொடுத்த அன்னை கொழுஞ்சோறு உள்ளாள், தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். அப்பா வீட்டுடைய செல்வத்தை அவன் நினைக்கவே இல்லை, அம்மா வீட்டினுடைய வசதியை அவன் நினைக்கவே இல்லை, அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் தான் இருக்கு. அப்போ திரும்ப வரவே மாட்டாங்களா அந்த பெண்கள் தாய் வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. திரும்ப தாய் வீட்டுக்கு வரா மாதிரியான பாடல்கள் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் தோழி உனக்கு போக்கிடம் கிடையாது, நீ இதனால ரொம்ப கோச்சுக்க கூடாது, அவன் பரத்தையில் வயிறு பிரிந்து வந்தால் உனக்கு போக்கிடம் கிடையாது, நீ குழந்தையோடு வெளியே தான் நிக்கணும், அதனால ரொம்ப கோச்சுக்காத, கொஞ்ச நேரம் கோச்சுக்கோ, திருப்பி உள்ள விட்டுறவன, வேற வழி கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்ற பாடல்கள் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய நிலைமை. அப்போ தாய் வீட்டுக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்துல இல்லையோ என்னவோ, இருக்கலாம். சில பழங்குடிகள்ல அந்த பழக்கம் உண்டு. திரும்ப அவர்கள் கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெண்கள் திரும்ப தாய் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற வழக்கம் ஒரிசா பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்குடிகளிடம் இருக்குன்னு படிச்சிருக்கேன். அந்த பெண் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் அந்த வீட்டுக்கு தீட்டான், அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ இப்ப வேற்று வாசி. இப்ப நீ நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா, பெண் வேற கோத்திரத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ வேற கோத்திரத்துல ஒரே கோத்திரத்தை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வேற வேற கோத்திரம் பண்ணுவாங்க. அப்படி திருமணம் ஆகி போயிட்டாள்னா இந்த பெண் அந்த கோத்திரத்தை சார்ந்தவளாக ஆகிவிடுவாள். அப்போ இந்த வீட்டுல நடக்கக்கூடிய சடங்குகள்ல அவளுக்கு பெரிய பங்கு கிடையாது. இன்னைக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு நம்ம வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் அந்த காலகட்டத்துல அந்த பெண்ணுக்கு பெரிய உரிமை கிடையாது இங்கே. அதாவது சடங்குகள்ல பங்கு கொள்வதற்கான உரிமை கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த போது ஆண் குழந்தைக்கு 30 நாள் தீட்டுன்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தைக்கு 45 நாள் தீட்டு. பெண் குழந்தை பிறந்தா 45 நாள் தீட்டு காத்து 46வது நாள் தான் உள்ள விடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி அவளுடைய எந்த விஷயங்களுக்கும் இங்க இருந்து நம்ம போய் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவள் சார்ந்த விஷயங்களுக்கு தீட்டாக கருதப்பட வேண்டியதில்லை. எவ்வளவோ ஒரு குழப்பமான, எவ்வளவு பெரிய இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க இப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. சோ இதான் பெண்ணுடைய நிலைமை. அதை சொல்றா, இந்த பாலைத்திணையில என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் இருக அணைத்து கொண்டாலே, அந்த இருக அணைத்த கையை சற்று நெகிழ்த்தாலே அம்மாவுக்கு என் மேல் அன்பு இல்லை என்று சொல்லி தன்னுடைய கண்களிலிருந்து நீர் திரண்டு வர வெய்ய உதிர்த்து பெருமூச்செறிந்து கவலைப்பட்டவள் தானே அவள். ஆனால் இப்பொழுது என்னை விட்டுட்டு ஒரேடியாக அவனோடு கிளம்பி இப்படிப்பட்ட ஒரு காட்டு வழியில போயிருக்கிறாள். இந்த காட்டு வழியில போருவதற்கு அவளுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு தெரியலையே என்று சொல்லி
தாய் சொல்வது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரே இதுல பாட்டை மட்டும் பார்த்துருவோம், அதோட நிறைவு செஞ்சுக்கலாம். நின்ற வேனில் உலர்ந்த காந்தள் அழல் அவிர் நீள் இடை நிழலிடம் பெறாது ஈன்று கான் மடிந்த பிணவு பசி கூர்ந்தன மான்ற மாலை வழங்குனர் செகிய. அங்கு அந்த வழியாக வருபவர்களை எல்லாம் பிடித்து கொன்று விடக்கூடிய, அப்படிதான் வழங்குனர் செகிய. புலி பார்த்து உரையும் புல்லதர் சிறுநெறி யாங்கு வல்லுநள் கொள்தானே யான் தன் வனைந்து ஏந்து இள முளை நோவ கொல் என நினைந்து கை நெகிழ்த்த அனைத்தற்கு தான் தன் பேரமர் மழைக்கண் கரிய பேரமர் மழைக்கண் ஈரிய கழுல வெய்ய உயிர்க்கும் சாயல் மையீர் ஓதி பெருமடத்தகையே. இப்படிப்பட்டவளாகிய பெண் இந்த மாதிரி ஒரு வழியில கிளம்பி போயிருக்கிறாளே என்று சொல்லி அம்மா கவலைப்படுகிறாள். அதான் இந்த பாடல். இதோட இருக்கட்டும். 29 பாட்டு நம்ம முடிச்சிருக்கோம். நாளைக்கு 30வது பாட்டு நாளைக்கு